பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. தேர்தல் முடிவுகளில் சில சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். பாஜகவில் இணைந்த ஒரே நாளில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாட்டுப்புற பாடகி மைதிலி தாக்கூர் பீகார் சட்டசபையின் இளம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 25 வயதே ஆன மைதிலி அலிநகர் தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளரும் மூத்த அரசியல்வாதியுமான வினோத் மிஸ்ராவை 11,730 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். பீகாரின் சந்தேஷ் தொகுதியில் போட்டியிட்ட நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள வேட்பாளர் ராதா சரண் ஷா 27 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 28 சுற்றுகளாக நடந்த வாக்கு எண்ணிக்கையில் ஆரம்பம் முதல் முடிவுகள் மாறி மாறி வந்த நிலையில் இறுதியில் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர் திபு சிங்கை வெறும் 27 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். ராதா சரண் ஷா 80,598 வாக்குகளும் திபு சிங் 80,571 வாக்குகளும் பெற்றனர். இதேபோல ஜன் சுராஜ் ஆதரவாளர் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள பாஜக கூட்டணியைச் சேர்ந்த ஜேடியு வேட்பாளர் ஆனந்த் சிங் மோகமா தொகுதியில் 28,206 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். ஆர்ஜேடி தலைவரும் அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளருமாக ரகோபூர் தொகுதியில் களம் கண்ட தேஜஸ்வி யாதவ் நீண்ட இழுபறிக்கு பின் வெற்றி பெற்றார். வாக்கு எண்ணிக்கையின் துவக்கம் முதல் பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் யாதவ் முன்னிலையில் இருந்ததால் கடும் பின்னடைவை சந்தித்து வந்த தேஜஸ்வி யாதவ் கடைசி சில சுற்றுகளில் 14,532 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஜன்சக்தி ஜனதா தளம் என்ற புதிய கட்சியை தொடங்கி தேர்தலை சந்தித்த தேஜஸ்வி யாதவின் சகோதரரும் லாலு பிரசாத்தின் மூத்த மகனுமான தேஜ் பிரதாப் மகுவா தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். 35,703 வாக்குகள் பெற்று அவர் 3வது இடத்தையே பிடித்தார். அங்கு லோக் ஜனசக்தி கட்சியின் வேட்பாளர் சஞ்சய் குமார் சிங் 87,641 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். பல கட்சிகளுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்து அந்த கட்சிகள் வெற்றி கணியை ருசிக்க காரணமாக இருந்த தேர்தல் வியூக கிங் மேக்கர் பிரசாந்த் கிஷோர் தொடங்கிய ஜன் சுராஜ் கட்சி பீகாரில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. 238 தொகுதிகளில் தனித்து களமிறங்கிய நிலையில் ஒரு இடத்தில் கூட அக்கட்சி வெற்றி பெறவில்லை. நிதிஷ்குமார் கட்சி 25 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் அரசியலை விட்டு விலகுவேன் என்று சவால் விடுத்த பிரசாந்த் கிஷோர் நிதிஷ்குமார் கட்சி 80 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி பிரசாந்த் கிஷோர் சொன்னதை எப்போது செயல்படுத்துவார் என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர்.